ஜேடி ஷார்ட்ஸ்ல புணர்ச்சி வகைகள்ல பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறத எளிமையா பார்த்துடலாமா? பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, நிலைமொழியில பூ அப்படின்ற ஒற்றை எழுத்து மட்டும் வந்து நிற்கும். அந்த எழுத்துக்கு பின்னாடி வருமொழி வருது இல்லையா, அதுல ஒருவேளை வல்லின மெய்கள் முக்கியமா க ச த ப அதுல தொடங்குற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நடுவுல வல்லினம் மெய்யும் வரலாம், மெல்லின மெய்யும் வரலாம். பூ முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிறது தான் விதி. வல்லினம் மட்டும் இல்ல, மெல்லினமும் வரலாம் அப்படிங்கிறது தான் விதி. ஃபார் எக்ஸாம்பிள், பூ அப்படின்ற நிலைமொழி இங்க இருக்கு, கொடி அப்படின்ற வார்த்தை வருமொழியாக வந்திருக்கு. இதோட முதல் எழுத்து வல்லினம் சார்ந்த எழுத்தாக இருக்கு இல்லையா? இப்படி வந்தா நடுவுல பூக்கொடி அப்படிங்கிற வல்லின எழுத்து அந்த எழுத்தும் மிகுந்து புணரலாம். இல்லை அப்படின்னா அதோட இனமான இங் அப்படின்ற எழுத்து, காவோட இனமான ங அப்படின்ற எழுத்தும் மிகுந்து புணரலாம். இப்படி 2 வகைகள்லையும் வரலாம். ரெண்டுமே சரிதான். பூத்தொட்டி, பூந்தொட்டி, பூப்பந்து, பூம்பந்து, இது எல்லாமே சரிதான். ரெண்டுமே வரலாம். வல்லினமும் மிகலாம், மெல்லினமும் மிகலாம். நன்றி.